தமிழக அரசு முக்கிய அறிவிப்புகள் சிறப்பு செய்தி தொகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழக அரசின் இன்றைய மிக முக்கியமான 17 அதிரடி அறிவிப்புகள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய செய்திகளை தாங்கி வருகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். பள்ளி திறப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் தேதிகள் மற்றும் பொது தேர்வு முடிவுகள் குறித்த முக்கிய அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டுள்ளார். இதன்படி நடப்பு கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை அதாவது மே 20ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியாகின்றன. மே 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியும் 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியும் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டு 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதற்கான சிறப்பு பயிற்சிகள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஜூன் 1 முதல் வழங்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பாக அனைத்து பள்ளிகளிலும் தூய்மை பணியாளர்களையும் முன்னேற்பாடுகளையும் போர்க்கால அடிப்படையில் முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்கள் மறுசீரமைப்பு. தமிழகத்தில் ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் அம்மா உணவகங்களை மேம்படுத்த முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். சமீப காலமாக அம்மா உணவகங்களில் வழங்கப்படும் உணவுகளின் தரம் மற்றும் சுவை திருப்திகரமாக இல்லை என முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு எவ்வித தடையுமின்றி தரமான மற்றும் சுவையான உணவுகளை வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இந்த மறுசீரமைப்பு பணிகளுக்காகவும் தேவையான சமையல் பொருட்களை கொள்முதல் செய்வதற்காகவும் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளின் பொது நிதியிலிருந்து தேவையான செலவினங்களை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு தற்போது அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கியுள்ளது. மின் கட்டணம் செலுத்த இபி ஆட்டோ பே. மின் நுகர்வோரின் வசதிக்காக தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு புதிய டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இனி நுகர்வோர்களின் தங்கள் வங்கி கணக்கிலிருந்து மின் கட்டணத்தை தானாகவே செலுத்தும் இபி ஆட்டோ பே வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சேவையை பெற விரும்பும் பொதுமக்கள் மின் வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான பக்கத்திற்கு சென்று பேமெண்ட் பிரிவில் உள்ள இபி ஆட்டோ பே ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். அங்கு தங்களின் மின் இணைப்பு எண், பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை உள்ளிட்டு இந்த வசதியை செயல்படுத்தி கொள்ளலாம். இதன் மூலம் மின் பயன்பாடு கணக்கிடப்பட்ட நாளிலிருந்து 10வது நாளில் கட்டண தொகை உங்களின் வங்கி கணக்கிலிருந்து தானாகவே எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 17 IAS அதிகாரிகள் அதிரடி மாற்றம். 17 உயர் IAS அதிகாரிகளை அதிரடியாக இடமாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. முக்கிய மாற்றமாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலராக கக்கன்தீப் சிங் பேடி நியமிக்கப்பட்டுள்ளார். கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக அமுதா அவர்களும் நீர்வளத்துறை செயலாளராக சத்யபிரதா சாகு அவர்களும் பொறுப்பேற்க உள்ளனர். மேலும் சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக சமீரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அதிரடி இடமாற்றங்கள் அரசு திட்டங்களை விரைந்து செயல்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குதிரை சவாரிக்கு கடுமையான கட்டுப்பாடுகள். மாநிலத்தில் பரவி வரும் கிளாண்ட்ரஸ் தொற்று நோய் எதிரொலியாக தமிழ்நாட்டில் குதிரை சவாரிக்கு கால்நடை பராமரிப்பு துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி சென்னை கடற்கரை, உதகை, ஊட்டி மற்றும் கொடைக்கானல் ஆகிய முக்கிய சுற்றுலா தலங்களில் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. காய்ச்சல், மூக்கில் சளிவடிதல் அல்லது உடலில் புண்கள் போன்ற அறிகுறிகள் உள்ள குதிரைகளை எக்காலம் கொண்டும் சவாரிக்கு பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மட்டுமே குதிரைகளை இயக்க வேண்டும் என உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை தேதி அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் ஜூன் 28ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழக அரசின் தலைமை ஹாஜி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பிறை எங்கும் தென்படாததால் இன்று மகரிப் தொழுகையிலிருந்து துல்ஹஜ் மாதம் ஆரம்பமாகிறது. இதன் அடிப்படையில் வரும் ஜூன் 27ஆம் தேதி அரபா நோன்பும் ஜூன் 28ஆம் தேதி ஹஜ் பொருநாளான பக்ரீத் பண்டிகையும் கொண்டாடப்படும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரம். இந்திய பெருங்கடல் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக துவங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே அந்தமான் மற்றும் வங்கக்கடலின் மத்திய கிழக்கு பகுதிகளில் பரவியுள்ள இந்த பருவமழை தற்போது குமரிக்கடல் பகுதியிலும் நிலை கொண்டுள்ளது. அடுத்த 4 நாட்களில் தென்கிழக்கு அரபிக்கடலில் மேலும் பல பகுதிகளுக்கு பருவமழை விரிவடையும் என்பதால்
கேரளா மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய மின்கட்டண சலுகை விவரங்கள். வீட்டு மின் நுகர்வோர்களுக்கான புதிய மின்கட்டண சலுகை மற்றும் கட்டண விவரங்கள் குறித்த சுற்றறிக்கையை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது. இதன்படி 2 மாத கால பயன்பாட்டில் 500 யூனிட்டுகளுக்கு மிகாமல் மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு மட்டுமே புதிய 200 யூனிட் இலவச மின்சார சலுகை பொருந்தும். 500 யூனிட்டுகளை தாண்டும் பட்சத்தில் அவர்களுக்கு பழைய நடைமுறையான 100 யூனிட் இலவச மின்சாரம் மட்டுமே வழங்கப்படும். புதிய சலுகையின்படி மாற்றப்பட்ட கட்டண விவரங்கள். 210 யூனிட்டுகளுக்கு 282க்கு பதிலாக இனி 47 மட்டுமே வசூலிக்கப்படும். 300 யூனிட்டுகளுக்கு 205 ரூபாய்க்கு பதிலாக இனி 470 ரூபாய் வசூலிக்கப்படும். 400 யூனிட்டுகளுக்கு 1175க்கு பதிலாக இனி 940 வசூலிக்கப்படும். 500 யூனிட்டுகளுக்கு 1805க்கு பதிலாக இனி 1570 மட்டுமே வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள் விரைந்து வழங்க ஏற்பாடு. தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டை அல்லது ஸ்மார்ட் கார்டுகளுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தி வெளியாகியுள்ளது. புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே கள ஆய்வு முடிவடைந்த விண்ணப்பங்களுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்கப்பட்டு வருகிறது. இனி புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கும் அதிகபட்சமாக 3 மாத காலத்துக்குள் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும். பொதுமக்கள் இதற்காக அலைய வேண்டியதில்லை. TNPDS அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக வீட்டிலிருந்தபடியே விண்ணப்பிக்கலாம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 உதவித்தொகை. தமிழகத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாதம் 4000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் புதிய திட்டத்தை விரைந்து செயல்படுத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி வேலை தேடி வரும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாயும், டிப்ளமோ மற்றும் +2 தகுதி உடைய இளைஞர்களுக்கு மாதம் 2500 நிதியுதவியாக வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்யும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மற்றும் பார்களுக்கு நேர கட்டுப்பாடு. தலைநகர் சென்னையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் இரவு நேர குற்றங்களை குறைக்கவும் சென்னை காவல் ஆணையருக்கு முதலமைச்சர் விஜய் அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி சென்னையில் உள்ள அனைத்து சாதாரண மற்றும் எலைட் டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்குள் கட்டாயமாக மூடப்பட வேண்டும். அதேபோல FL2 மற்றும் FL3 உரிமம் பெற்ற பார், கிளப் மற்றும் ஹோட்டல், பார்கள் அனைத்தும் நள்ளிரவு 12 மணிக்குள் தங்களது சேவைகளை முழுமையாக நிறுத்த வேண்டும். இந்த நேர கட்டுப்பாட்டை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ரோந்து பணியில் ஈடுபடும் போலீசார் கடைகள் மூடப்படுவதை புகைப்படம் எடுத்து தங்களின் அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு முதலமைச்சரின் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்று துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் தனது அமைச்சர்களுக்கு அதிரடியான உத்தரவு ஒன்று விடுவித்துள்ளார். அனைத்து அமைச்சர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் தற்போதைய நிலை குறித்து உடனடியாக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்த வேண்டும். கூட்டத்தின் முடிவில் துறையின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விரிவான அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். மக்களின் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து மக்கள் நலத்திட்டங்களை தொய்வில்லாமல் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பெண்களுக்கு மின்சார ஆட்டோ வாங்க 3 லட்சம் கடன். தமிழகத்தில் நலிவடைந்த பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் மின்சார ஆட்டோ வாங்குவதற்காக நிதியுதவி திட்டம் இந்த ஆண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களுக்கு மின்சார ஆட்டோ வாங்க 3 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும். கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் ஏற்கனவே 600 பெண் பயனாளிகள் பயனடைந்துள்ள நிலையில் தற்போது தகுதியுள்ள மகளிர் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. 162 தொழில்நுட்ப SIக்கள் பணியிட மாற்றம். காவல்துறையின் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி வரும் 162 சப் இன்ஸ்பெக்டர்கள் நிர்வாக வசதிக்காக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர்கள் மற்றும் விருப்பம் மாறுதல் கோரி விண்ணப்பித்தவர்களின் மனுக்களை பரிசீலித்து தொழில்நுட்ப பிரிவு DIG ஜெயலட்சுமி இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். இவர்கள் அனைவரும் காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளுக்கு மாற்றப்பட்டு உடனடியாக பொறுப்பேற்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் வரும் மே 26ஆம் தேதி வாக்கில் துவக்கப்படும் என கணிக்கிடப்பட்டுள்ள நிலையில்
அதன் தாக்கத்தால் இன்று கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். +2 தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள். நடந்து முடிந்த +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த முதன்மை கல்வி அலுவலர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த சிறப்பு வகுப்புகளை நடத்த ஆசிரியர்கள் அனைவரும் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு வராமல் அலட்சியம் காட்டும் ஆசிரியர்கள் மீது கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதன்மை கல்வி அலுவலர் எச்சரித்துள்ளார். 5 ஆண்டு சட்டப்படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. தமிழகத்தில் உள்ள சட்டக்கல்லூரிகளில் 5 ஆண்டு சட்டப்படிப்பில் சேர விரும்புபவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தகுதியான மாணவர்கள் மே 18 முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். 3 ஆண்டு சட்டப்படிப்பு மற்றும் முதுகலை சட்ட மேற்படிப்புக்கான சேர்க்கை தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல்நிலை துணைத் தேர்வு விண்ணப்பிக்க அழைப்பு. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத அல்லது தேர்வு எழுதாத மாணவர்கள் மேல்நிலை துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதியை அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. மாணவர்கள் மே 18 முதல் மே 30ஆம் தேதி வரை தங்களின் பள்ளிகள் மூலமாக தனி தேர்வுகள் மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் வழியாகவும் ஆன்லைனில் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு திரைப்பட கல்லூரியில் சேர்க்கை. +2 முடித்த மாணவர்களுக்கு திரைப்படத் துறையில் சாதனை படைக்க தமிழக அரசு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தரமணியில் உள்ள எம்ஜிஆர் அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு ஆண்டிற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. இங்கு ஒளிப்பதிவு, டிஜிட்டல் இன்டர்மீடியேட் இயக்கம் மற்றும் திரைக்கதை எழுதுதல், எடிட்டிங், அனிமேஷன் மற்றும் விசுவல் ஆகிய 6 பாடப்பிரிவுகளில் இளங்கலை படிப்புகளை வழங்கப்படுகின்றன. தகுதியான மாணவர்கள் விண்ணப்ப படிவங்களை இணையத்தில் பதிவிறக்கம் செய்து தேவையான ஆவணங்களுடன் ஜூன் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும். தமிழக அரசின் இந்த 17 முக்கிய அறிவிப்புகள் குறித்த உங்களது மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற உடனுக்குடனான முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.